எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவகுமார். நான் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த அஸ்ட்ராலஜி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இது என்னோட முதல் கம்பெனி. கடந்த ஒரு 15 ஆண்டு காலத்தில் 120 மாநாடுகள் 120 ஃபங்க்ஷன்ஸ் இது போல் இருக்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக நடத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த முதல் ஃபங்க்ஷனே ஐயாவை வச்சு என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு கடவுள் புண்ணியம்னு நான் நினைக்கிறோம். அந்த பெண்ணோட ஜாதகத்தில் நான் கொஞ்சம் அசந்து போனேன். மிதுன லக்னம் 20 டிகிரியோ 21 டிகிரியோ லக்னம் முனையில் சனி, புதன் நீச்சம், இவ்வளோதாங்க. அந்த பெண்ணோட லக்னம் இப்போ சனி திசையோ புதன் திசையோ நடந்துக்கிட்டு இருக்கு. லக்ன முனையோடு சரியா ஒரே டிகிரியில் சனி. லக்னாதிபதி பரிபூர்ண நீச்சம், நீச்ச பங்கமே இல்லை. 10ஆம் பார்வையா சனி பார்க்கிறாரா? இந்த சனி ஒரே டிகிரியில புதனை பார்க்கிறார். இப்போ 2 நாள்ல வீடியோ போட போறேன். எல்லாரும் பெண்ணா பிறந்து ஆணா மாறிடுறது இல்லை. அபூர்வமாக லட்சத்துல 10 லட்சத்துல ஒருத்தர் மாறுறாங்க, அல்லது ஆண் பெண்ணாக மாறுகிறார், பெண் ஆணாக மாறுகிறார். இந்த குழந்தை 18 வயசோ 19 வயசோ தான். லக்கண முனையோடு சனி ஒரே டிகிரியில் தொடர்பு கொண்டு இந்த சனி ஒரே டிகிரியில் நீச்ச புதனை பார்க்கிறார். இந்த புதனுக்கு எந்த இடத்துலையும் நீச்ச பங்கமே ஏற்படலை. இதுதான் ஒரு அபூர்வமான அமைப்பு. இது கிரக சேர்க்கைக்காக சொல்லலை, கிரகங்களை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். சனியோ புதனோ தான், கன்ஃபார்ம்டா சனியோ புதனோ தான். மறந்துட்டேன், 2 நாள்ல வீடியோ போடுறேன். கன்ஃபார்மாக சனியோ புதனோ தான், 2ல் ஒன்று தான், 2ல் ஒன்று தான். மற்ற அமைப்புகளை மறந்துட்டேன், இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரே டிகிரி லக்ன முனையில் அதே டிகிரியில் சனி உட்காந்துருக்கிறார். மிதுன லக்னம் 20-21 டிகிரியில் ஆரம்பிக்குது. அதே டிகிரியில் புதன் உட்காந்துருக்கிறாரு. துல்லிய டிகிரியில் புதன் இருக்கிறார். இத்தனைக்கும் சொல்ல போனால் கலை கூட ஒன்று தான். பாகை கலை சனிக்கும் லக்னத்திற்கும் ஒன்று, கிட்டத்தட்ட 1 டிகிரிக்குள்ள புதன். அப்ப இந்த இடத்துல கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விந்தைய, இப்ப இந்த இடத்துல தான் இது வெகு அபூர்வமாக வரக்கூடிய ஒரு நிலைமை. லக்னாதிபதி நீச்சமாவது, பங்கமின்றி நீச்சமாவது, அவர் அலிகிரகமா, 2 பேரும் அலிகிரகம். லக்னாதிபதியும் அலிகிரகம், லக்னமும் அலிகிரகம். லக்ன ஆளுமை, இன்னொன்று ராசியும் கெட்டு போச்சு.